ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. வெல்கம் டு ஜிகே டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல் பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். ஒகேனக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இது கோடைக்காலம் அப்படின்றதுனால நம்ம உடம்பை நல்லா கூல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம போக வேண்டிய ஒரே இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. முக்கியமாக அதில் பரிசல் சவாரி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரிசல் சவாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் போகக்கூடிய பரிசலுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. செம்மையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிசலில் இருந்துட்டு ஒகேனக்கல்ல இருந்துட்டு நம்ம மணல்மேடு வரைக்கும் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பரிசல் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு பூங்கா இருக்குது மக்களே. பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடணும், பொழுதுபோக்கணும் அப்படின்னாக்கா அந்த பூங்காவுக்கு போனால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மீன் சாப்பிட்ணுமா, மீன் சாப்பிட்ணுனாக்கா ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும், மீன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிடைக்கும் மக்களே. அதாவது மற்ற கடையிலலாம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே நம்மளுக்கு பிடிச்ச மீனை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்ணும் இல்லை மீன் வறுவல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுத்துட்டு போய் அருவியில் நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்கள் மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். வாங்கி சாப்பிட்டுட்டு அது ஆயில் பாத் எடுத்துகிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கமே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே சிறுவர்களுக்கான பூங்கா கூட இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்குது. நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது. குழந்தைங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். குரக்கடைல் பார்க்கு கூட இருக்குது மக்களே அங்கே. அது மட்டும் இல்லாத மசாஜ் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு இப்போ ஹெட்டு வந்துட்டு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது மக்களே. ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி அவங்க மசாஜ் பண்ணுறப்ப அப்பாடா சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நமக்கே தெரியாத அளவுக்கு தூங்குவோம் மக்களே. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொங்கு பாலம், அதாவது ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போகணும் அப்படின்னாக்கா இப்போ ஹெட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா. இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. ஸோ ஒகேனக்கல் போனீங்க அப்படின்னாக்கா இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி கூட பொழுத கழிக்கணும், கோடை காலத்தை நல்லா ஜில்லுன்னு கழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஒகேனக்கல் போய்ட்டு வாங்க மக்களே. டாட்டா பாய். மறக்காமல் ஜிகே டாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. தேங்க்யூ.